ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் பீன்ஸ் குட்டி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. எங்கள் வீட்டில் எனக்கு பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அது துளிலாம் எடுத்துக்கங்க. பட்டர் பீன்ஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு மூணுத்தையும் அரைச்சி எடுத்துக்கங்க. இதில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கங்க. பட்டர் பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு விசில் தாங்க விட்டுருந்தேன். வேக வச்சு எடுத்துக்கங்க. கொலைய விட்டுறாதீங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் வானிலியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருப்பேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து பட்டர் பீன்ஸை வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லையா, அதையும் இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம். இது ஒரு கிளறிக்கங்க. நல்லா கிளறிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் நான் அரைச்ச உப்பு தான் இதுக்கு போட்டேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் போட்டிருப்பேன், அதனால் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் பீன்ஸ் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.